இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொங்கல் பரிசுக்கான டோக்கன் பெறாதவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ரொக்கப்பணம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே டோக்கன் கொடுத்துட்டாங்க. இதில் சில பேர் டோக்கன் வாங்காமல் இருப்பாங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது முக்கியமான அறிவிப்பு விலகியுள்ளது. அது என்னென்னா, டோக்கன் பெற தவறிகள் பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஷன் கடை தற்போது திறந்திருக்கா அல்லது மூடப்பட்டிருக்கா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பொங்கல் பரிசு பொருட்கள் என்னென்ன வழங்கப்படுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மாவட்டத்துடைய பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் மெதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய வட்டம் மெதுவாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டத்தை செலக்ட் பண்ண பிறகு கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையுடைய பெயர் இருக்கும். உங்களுடைய கடையோட பேர் எதுன்னு கண்டுபிடித்து கடை குறியீடுன்னு சொல்லி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் ரேஷன் கடை திறந்திருந்தால் ஆன்லைன் சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். மூடப்பட்டிருந்தால் ரெட் கலரில் ஆஃப்லைன் இருக்கும். ஆன்லைன் இருந்தால் ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்படுதுன்னு அர்த்தம். அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா தற்போது யாரெல்லாம் பொருட்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும். விலைப்பட்டியல் எண், பரிவர்த்தனை எண், பொருட்கள் வழங்கிய தேதி, நேரம், குடும்ப அட்டை எண், உறுப்பினர்கள் விவரங்கள் எல்லாமே இருக்கும். கடைசியாக விவரங்கள் காண்கன்னு இருக்கும். அதில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்கும். விவரங்களை கிளிக் பண்ணாலே பொங்கல் பரிசு தொகுப்பு 2024ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொருட்களுடைய பேர் தனித்தனியாக மென்ஷன் பண்ணல. பொதுவாக பொங்கல் பரிசு பொருட்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய ரேஷன் கடை திறந்திருக்கு, பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரேஷன் கடைக்கு போய்ட்டு பொங்கல் பரிசு பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.